Hi friends, இன்னைக்கு தட்டப்பயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 டம்ளர் தட்டப்பயிர் எடுத்துர்க்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 4 விசில் விடுறேன். 4 விசில் விடுற வரையும் நம்ம அதுக்குள்ள வந்து தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளியை ஒரு 4 எடுத்துர்க்கேன். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சதனால 4 தக்காளி எடுத்துர்க்கேன். சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய் ஒரு 4, பூண்டு, இஞ்சி, பட்டை 2 துண்டு சின்னதா, சோம்பு கொஞ்சம் எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் ஆட்ட, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 2லேருந்து 3 வரையும் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை அம்மிக்கல் யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். நான் அந்த கொட்டரக்கல் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தட்டப்பயிர் விசில் அடங்கிருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அரிசிக்கு அளந்து ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் நான் அதுலேயே அளந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம், குக்கர் வச்சுருவோம். உடனே எண்ணெய் ஊற்றிடாதீங்க, அதில் தண்ணி இருக்கும். தண்ணியோடு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அது மேலே தெடிக்கும். ஸோ எண்ணெய் ஃபுல்லாக குக்கர்லேருந்து ட்ரை ஆகட்டும். நான் சமைக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். 1/4 டீஸ்பூன் சீரகமும் 2 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலரி விட்டுறேன். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நீங்கள் பேக் சைடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியும் தண்ணியும் அளந்து வச்சுருப்போம் இல்லையா ஆல்ரெடி, அந்த இதை ஊற்றிக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள். தண்ணியில் வந்து உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உரப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய்யும் வெண்ணெயும் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரையும் விட்டுக்கலாம். 3லேருந்து 4 விசில் வரையும் விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். விசில் நல்லா அடங்கியிருக்கும். விசில் அடங்கினதுக்கப்புறம் சாப்பாட்டை வந்து நம்ம நல்லா கலரி விடணும். அப்போ தான் வந்து அடி சாப்பாட்டில் வந்து மேலே வரையும் தட்டைப்பயிர் வந்து ஈவனாக போய் எல்லா பக்கமும் சேரும். பாருங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணி கலர்றேன்னு சொல்லிட்டு விசில் ஓப்பன் பண்ணி மூடி எடுத்துக்கிறேன். மூடி எடுத்ததுக்கப்புறம் சாப்பாட்டை நல்லா கலரி விடுறேன். கலர்னதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும். இல்லை நாங்கள் இப்போவே சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லை, ஹாட் பாக்ஸ் தேவையில்லை, இப்போவே சுட பரிமாறிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் ஷேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.